அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் நடைபெறும் போராட்டம் தொடர்பாக நமது செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, அங்க இருக்கிறவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? விஷ்ணு, சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்தல், ஊதிய முரண்பாட்டை களைதல், காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் சார்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்று வரும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வின்சென்ட் பால்ராஜ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய 15 அம்ச கோரிக்கைகளான ஏற்கனவே முன்னிறுத்தி இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வாழ்வாதார உரிமை மீட்பு போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றது. இதையடுத்து 3வது கட்டமாக இன்றைய தினம் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2003க்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும். அதேபோல அகவிலைப்படி நிலுவையை உடனடியாக வழங்கிட வேண்டும். 8வது ஊதிய மாற்றத்தில் 21 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். இது மட்டுமின்றி 3500 அரசு தொடக்கப் பள்ளிகள், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுடன் இணைக்கும் முடிவினையும், அதேபோல 3500 சத்துணவு மையங்களை மூடுவதையும் முற்றிலுமாக அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பா இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் இந்த கூறும்போது, அதாவது தமிழகத்தில் மீண்டும் கலைஞரனுடைய ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையிலேயே அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தனர். ஆனால் தற்போது தங்களுடைய நம்பிக்கையை பொய்யாக்கும் வகையில அந்த ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், மேலும் தேர்தல் வாக்குறுதியில் 85% நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சரும் அமைச்சர்களும் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் எந்தவித அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிவித்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து 4வது கட்ட போராட்டமாக வரும் 24ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் அறிவித்திருக்கின்றனர். அதற்குள்ளாக தமிழக அரசு தங்களை அழைத்து பேசி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். விஷ்ணு, நன்றி திருமலை, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.